ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 191 விபசாரத்தில் பிடிபட்ட பெண் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். கோவில் வளாகத்தின் உள்பகுதியில் இயேசு அமர்ந்திருந்து மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சட்ட வல்லுநர்கள் மற்றும் பரிசேயர்கள் ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு சென்று இயேசுவின் பாதங்களில் அவளை வீசி எறிந்தார்கள். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, இந்த பெண் விபசாரம் செய்து கொண்டிருந்த போதே பிடிபட்டாள். இவளுடைய கணவன் இவளை நேசித்தான். இவளுக்கு தேவையானது எதுவும் குறைவுபடக்கூடாது என்பதில் கருத்தாய் இருந்தான். இவள் தன் வீட்டின் அரசியாய் இருந்தாள். ஆனாலும் இவள் ஒரு துர்க்குணமுள்ள நன்றி கெட்ட பாவியாகவும் தெய்வ நிந்தை செய்கிறவளாகவும் இருப்பதால் இவள் அவனுக்கு பிரமாணிக்க மற்றவளாக இருந்து வந்திருக்கிறாள். இவள் ஒரு விபசாரி. அப்படியே இவள் கல்லால் எறியப்பட வேண்டும். மோசே அப்படி கட்டளை இடுகிறார். தமது சட்டத்தில் அவர் இத்தகைய பெண்கள் அசுத்த மிருகங்களைப் போல கல்லால் எறியப்பட வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். இவர்கள் அசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் விசுவாசத்திற்கும் தங்களை நேசித்து தங்கள் மேல் அக்கறை காட்டுகிற மனிதனுக்கும் துரோகம் செய்கிறார்கள். ஒருபோதும் திருப்தி அடையாத பூமியை போல இவர்கள் உடல் இச்சையை ஏக்கத்தோடு எப்போதும் தேடுகிறார்கள். இவர்கள் விலை மாதர்களை விடவும் மோசமானவர்கள். ஏனென்றால் தேவை என்னும் கொடுக்கு இல்லாமலே இவர்கள் தங்கள் உடல் இச்சையை தணித்துக் கொள்ளும்படி தங்களை கையளிக்கிறார்கள். இவர்கள் கெட்டு போனவர்களாகவும் கெடுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் மரணத்திற்கு தீர்வையிடப்பட வேண்டும். மோசே அப்படி சொன்னார். நீர் என்ன சொல்ல போகிறீர் போதகரே என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் பெரும் அமளியுடன் வந்து சேர்ந்தவுடனே பேசுவதை நிறுத்திவிட்டு குத்தி ஊடுருவும் கண்களோடு அந்த கோபமுள்ள மனிதர்களின் கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். அதன்பின் அவர் தம் பாதங்களின் அருகில் வீசப்பட்ட பெண்ணை பார்த்தார். மௌனமாக அமர்ந்திருந்த நிலையிலேயே குனிந்து காற்றால் கிழிக்கப்பட்ட புழுதியால் மூடப்பட்டுள்ள கற்களின் மீது தம் விரலால் எழுதத் தொடங்கினார். வந்தவர்கள் இயேசுவை பார்த்து, போதகரே, நாங்கள் உம்மிடம்தான் பேசுகிறோம், எங்களுக்கு பதில் சொல்லும் என்றார்கள். இயேசு எழுதி கொண்டிருந்தார். வந்தவர்களில் ஒருவன் தன்னுடன் வந்தவர்களை பார்த்து, இந்த மனிதன் ஒரு முட்டாள், அவர் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதையும், அவர் ஒரு பரிதாபமான மூடனை போல புழுதியின் மீது அடையாளங்களை வரைந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் காணவில்லையா என்று கேட்டான். மற்றவர்கள் இயேசுவை பார்த்து, போதகரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பேசும், உம்முடைய ஞானம் எங்கள் கேள்விக்கு பதில் கூறட்டும். நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், இந்த பெண்ணுக்கு எதுவும் குறைவுபடவில்லை. இவளுக்கு உடைகள், உணவு, அன்பு எல்லாமே கிடைத்திருந்தது. இருந்தும் இவள் பிரமாணிக்க மற்றவளாக இருந்திருக்கிறாள். இவள் தன்னை நம்பிய மனிதனிடம் பொய் சொன்னாள். உண்மையற்ற தன் உதடுகளை கொண்டு இவள் அவனை வாழ்த்தினாள். புன்னகைத்தபடி கதவு வரை அவனோடு சென்றாள். அதன்பின் ரகசிய கதவை திறந்து
தன் காதலனை உள்ளே அனுமதித்தாள். இவளுடைய கணவன் இவளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கையில் இவள் ஒரு அசுத்த மிருகத்தை போல தன் உடல் இச்சையின் சேற்றில் உழன்று கொண்டிருந்தாள். போதகரே, இவள் வேத பிரமாணத்தையும் தன் திருமண படுக்கையையும் அவசங்கை செய்திருக்கிறாள். இவள் ஒரு கலகக்காரி, பக்தியற்றவள், தெய்வ நிந்தைக்காரி என்றார்கள். இயேசு எழுதி கொண்டிருந்தார். அதன்பின் தமது மிதியடிகளால் எழுதியதை அழித்துவிட்டு புதிதாக எழுதினார். இன்னும் அதிக இடம் கிடைப்பதற்காக மெதுவாக திரும்பிக் கொண்டே இருந்தார். அவர் எழுதிய வார்த்தைகள்: அறவட்டிக்காரன், போலியானவன், மரியாதையற்ற மகன், திருமண உறவுக்கு புறம்பான கள்ள உறவுள்ளவன், கொலைகாரன், வேத பிரமாணத்தை அவசங்கை செய்கிறவன், திருடன், மோக வெறியன், அபகரிப்பவன், தகுதியற்ற கணவன் மற்றும் தந்தை, தெய்வ தூஷணி, கடவுளை எதிர்த்து கலகம் செய்கிறவன், விபசாரம் செய்கிறவன் என்ற வார்த்தைகளை அவர் எழுதினார். வந்தவர்கள் இயேசுவை பார்த்து, போதகரே, உம் கருத்தை சொல்லும். இந்த பெண் தீர்வையிடப்பட வேண்டியவள். இவள் தன் பாரத்தை கொண்டு பூலோகத்தை கரைபடுத்த கூடாது. இவளுடைய சுவாசம் இருதயங்களை நிலைகுலைய செய்யும் நஞ்சாய் இருக்கிறது என்றார்கள். இயேசு எழுந்து நின்று குற்றம் சாட்டிய ஒவ்வொருவரையும் உற்று பார்த்தார். அதன்பின், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் அவள் மீது முதல் கல்லை வீசட்டும் என்று சொல்லி அமர்ந்தார். முதலில் ஒருவர், அதன்பின் இருவர், அதன்பின் ஐவர், அதன்பின் குழுக்களாக அங்கே கூடியிருந்தவர்கள் தங்கள் தலைகளை தொங்க போட்டபடி அங்கிருந்து சென்றார்கள். சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் மட்டுமின்றி முன்பு இயேசுவை சூழ்ந்திருந்தவர்கள் அவரது கருத்தையும் தீர்வையும் கேட்கும்படி அவரை நெருங்கி இருந்தவர்களும் கூட போய்விட்டார்கள். இயேசு மீண்டும் எழுத துவங்கி இருந்தார். அப்போதுதான் குற்றம் சாட்டியவர்கள் ஓட்டம் எடுப்பது நிகழ்ந்தது. இப்போது எழுதிய வார்த்தைகள்: பரிசேயர்கள் விரியன் பாம்புகள், அழுகலின் கல்லறைகள், பொய்யர்கள், துரோகிகள், கடவுளின் எதிரிகள், அவருடைய வார்த்தையை நிந்திக்கிறவர்கள் என்று எழுதி கொண்டிருந்தார். பின் தலையை உயர்த்தி பார்த்தார். இயேசுவுடன் இருந்த அப்போஸ்தலர்களை இயேசு வெளி வாசலுக்கு போகும்படி சொன்னார். தனியாக அந்த பெண்ணிடம், உன்னை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தவர்கள் எங்கே? உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அந்த பெண் அழுதபடி, யாரும் தீர்ப்பிடவில்லை போதகரே என்றாள். இயேசு அவளை பார்த்து, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். போ, இனி பாவம் செய்யாதே, வீட்டுக்கு போ. கடவுளும் நீ யாரை நோக செய்தாயோ அந்த மனிதனும் உன்னை மன்னிக்கும் விதத்தில் நடந்து கொள். ஆண்டவரின் கருணையை மீறி போகாதே. போ. அவளுடைய கையை பிடித்து அவள் எழுவதற்கு உதவி செய்தார். ஆனாலும் அவர் அவளை ஆசீர்வதிக்கவில்லை. அவளுக்கு சமாதான வாழ்த்தும் சொல்லவில்லை. அவள் போவதை பார்த்து கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 191 விபசாரத்தில் பிடிபட்ட பெண் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.